Hello friends, welcome to Joe's Craft. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்லிங் பேக்கு இல்லை கிளச்சஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் ஒயரில் வந்து போட்டிருக்கோம், சிவன்கண் நாட் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மேக்னெட்லாம் கூட வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போது இது எப்படி போட்டுருங்கிறது பார்க்கலாம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இது வந்து நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இங்கே டீரிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லிங் பேக்கு வந்து ஒயிட் கலர் ஒயர் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஒயிட் கலர் ஒயரில் ஃபுல்லாக நம்ம ஒயிட்டில் வந்து ஸ்லிங் பேக் போட போகிறோம். ஸ்வஸ்திகன் ஒயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, நார்மல் ஒயர் தான் எடுத்திருக்கோம் ஸ்வஸ்திகனில். இப்போது இதில் நம்ம எப்படி எந்த அளவு ஒயர் கட் பண்ணி எப்படி ஸ்லிங் பேக் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அளவெடுத்து ஒயர் கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரு ஸ்கேலில் 5 அடிக்கு ஒயர் எடுத்துக்கலாம். 2 3 4 5 ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம ஸ்கேல் வச்சு பண்ணிக்க வேண்டாம். அதே அளவு வச்சு நம்ம அடுத்த ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் சமமாக வச்சு இப்போது இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தடுத்து இந்த மாதிரி 18 ஒயர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மொத்தம் நம்ம வந்து 18 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம வந்து ஸ்லிங் பேக் வந்து சிவன்கண் நாட்டில் தான் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. ஸோ ஸ்லிங் பேக்கை வந்து இப்போ எப்படி போடுறதுன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போது 2 அடி எடுத்துக்கலாம். இது வந்து ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயரில் தான் நம்ம வந்து இப்போது 2 அடி எடுத்துக்க போகிறது. ரன்னிங் ஒயரில் 2 அடி எடுத்துக்கிட்டோம் நம்ம. பாருங்கள், ரன்னிங் ஒயரில் 2 அடி எடுத்துக்கிட்டோம் நம்ம. உங்களுடைய ரன்னிங் ஒயரில் கட்டாக இருக்கிறத வந்து லெஃப்ட் சைடில் வரா மாதிரியும், ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வரா மாதிரியும் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்துக்கிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு சைடு வந்து 2 அடியும் இன்னொரு சைடு 3 அடியும், நம்ம 5 அடி வச்சு கட் பண்ணோம். ஒரு சைடு 2 அடியும் ஒரு சைடு 3 அடியும் வரா மாதிரி நம்ம வந்து மடக்கிக்கணும். எப்பவுமே வந்து யூஸ்வலாக நம்ம வந்து பாதிக்கு பாதி அளவு தான் நம்ம வந்து மடக்குவோம். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு சைடில் 2 அடி இன்னொரு சைடில் 3 அடி. 2 அடிக்கு இங்கேயே முடிஞ்சிருது. இன்னொரு அடிக்கு பாருங்கள் ஒயர் போகுது. சரிங்களா, இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பாருங்கள், ரன்னிங் ஒயரு நம்ம சிவன்கண் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நாட்டை நம்ம போட்டுக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்லிங் பேக் உங்களுக்கு பண்ணும்போது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரில் நம்ம அளவு எடுத்து வச்சுருக்க இந்த நாட்டை உள்ளே விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் நட்டு அழகாக வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த பக்கத்தில் பாருங்கள் 2 அடி, இந்த பக்கத்தில் 3 அடி இருக்குது. இப்போது அடுத்து வந்து சிவன்கண் நாட் போட போகிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது கீழே இருக்க
இப்போது கீழே இருக்க அந்த ஒயரை இந்த பக்கமாக மேலே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 2-3 நாட் போடும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட்டு வந்திருக்கு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த 2 சைட்லையுமே லெவலாக இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட்டு நமக்கு வந்துருச்சு. பாருங்கள், நடுவில் சிவன் கண் நாட்டுக்கு அடுத்து வந்து நார்மல் நல்லா டைட்டாக போடுங்க. அடுத்து நார்மல் பாக்ஸ் நாட்டு. இப்போ பாக்ஸ் நாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். லூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், 3 அடி விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த ஒயர் வந்து மேலே வரணும். 2 அடி விட்டுருந்த ஒயர் வந்து கீழே வரணும். இது வந்து சென்டர் லைனாக ஃபிஷ்ஷோட போன் மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக நல்லா போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து பேஸ்கெட் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போது நம்ம அடுத்து வந்து போடலாம். பாருங்கள், அடுத்து கீழே வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒயர்ஸை வச்சு நீங்கள் நிறைய போடலாம். ஆஃபீஸ் பேக் போடலாம், நிறைய போடலாம். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நான் 18 ஒயர் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போதைக்கு 4 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 18 ஒயர் ஜாயின் பண்ணிட்டு சென்டர் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது காட்டுறேன். பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், லாஸ்ட்டு ஒயரையும் இது பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம லாஸ்ட் ஒயரையும் இப்போது இது பண்ணிட்டோம். ஸோ நமக்கு நார்மலாக ஸ்லிங் பேக்கு தேவையான அளவு கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அடுத்த லைன் எப்படி போடுறது பார்க்கலாம். இப்போது 2 சைடும் வந்து ஒரே மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது அடுத்த லைன் எப்படி போடுறதுன்ற பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து சைடில் இருக்க ஒயர் வச்சு அளவெடுத்து நம்ம வச்சுக்கிறோம். பாருங்கள், ஒரே அளவில் வச்சுக்கிறோம். இப்போது இங்கே நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுக்கிட்டு இந்த ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கணும் 2 சைட்லேயும். இது வந்து 3 சைட்லேயும் டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிரிப்பாக வரும். 3 சைடில் டைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த வந்து கட் பண்ண சைடு வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வரணும். ரன்னிங் ஒயர் ரைட் சைடில் வர மாதிரி. ரன்னிங் ஒயர் வந்து கீழே இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம்.
இந்த பக்கம் 2 லைன் அந்த பக்கம் 2 லைன் போட்டுட்டு பேஸ் நம்ம முடிச்சிடலாம். ஸ்லிங் பேக் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பேஸ் வந்து நம்ம 5 லைன் கொடுத்தா போதும் அதுக்கு. அதனால் இந்த பக்கம் 2 லைன் அந்த பக்கம் 2 லைன். இப்போது அடுத்த லைனுக்கு ஃபஸ்ட்டு நாட்டு போட்டாச்சு. இப்போ ரொம்ப டைட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் டைட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாட் போடலாம். இப்போது அடுத்து சிவன் கண் நாட்டுக்கு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிவன் கண் நாட்டு தெரியுது பாருங்கள். இங்கே இந்த இதுதான் சிவன் கண் சொல்லுவாங்க. இப்போது அடுத்தடுத்த இது வந்து அதே மாதிரி போடலாம். நம்ம அடுத்தடுத்த இது உங்களுக்கு நான் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 லைன் முடிச்சிடணும். இந்த 2 லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பக்கத்தில் எப்படி போடுறதுன்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கடைசியாக இந்த பக்கம் 2 லைன் முடிக்க போகிறோம். எல்லா சைடும் டைட் பண்ணிவிட்டு இந்த 2வது லைன் போட்டுடலாம். பேஸ்க்கு அடிப்பாகத்துக்கு சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு எப்படி 2 லைன் போடுறதுன்றது இப்போ நான் காட்டுறேன். இப்போது நம்ம இந்த சைடு சேம் அளவு எடுத்து நல்லா டைட்டாக போட்டுருங்க. இந்த லாஸ்ட் நாட் மட்டும் எப்போவுமே லூஸாக இருக்கக்கூடாது. சேம் சைடு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு கம்ப்ளீட்டாக முடித்தோம்ல, அப்படியே இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. பெருசாலாம் பண்ண வேண்டாம். அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இப்போ 2 லைன் போடலாம். எப்படி போடுறதுன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடில் இருக்க ஒயர் அதே மாதிரி நம்ம அளவு எடுத்துக்கணும். ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட்டில் மட்டும் நான் எப்போவுமே முடிச்சு போட்டு வைப்பேன். இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த முடிச்சு சும்மா தான், இது ரெஃபரன்ஸ் முடிச்சு மாதிரி தான். இது நம்ம எந்த நாட்டு வந்து சென்டர் நாட்டாக வச்சு போட்டிருக்கோன்னு சில டைம் தெரியாது. ரீசன் என்னன்னா, இப்போ பாருங்கள், ஒரே கலரு. இந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு, அந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. அந்த ஒரு ரீசனால் தான் இந்த நாட்டு போட்டு வைக்கிறோம் நாம். இப்போது நம்ம இது எப்படி சிவன் கண், இது வந்து இங்கே பாருங்கள் நார்மல் பாக்ஸ் நாட்டில் இருக்குது. அதனால் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது சிவன் கண் நாட் ஸ்டார்ட் பண்ணோம். அளவு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சைடை நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதுக்கு மட்டும் ஜஸ்ட் லூப் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கவனமாக பாருங்கள். இப்போது அளவு எடுத்து வச்சு அந்த சைடு அப்படியே வச்சுக்கிட்டு லூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த உள்ளே விட்டுட்டு இப்போது சிவன் கண் நாட்டு நம்ம போட்டாச்சு. இப்போது 4வது லைனோட ஸ்டார்டிங் வந்தாச்சு. இப்போ சிவன் கண் நாட்டு, ஃபஸ்ட்டு நாட்டு சிவன் கண் நாட்டு. இப்போது அடுத்த நாட்டு போடும்போது இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு இப்படி போடுங்க. எல்லா டைமுமே கீழே இருக்க அந்த நாட்டை ஒரு முறை லைட்டாக ஸ்ட்ராங் பண்ணிட்டு போடுங்க. நீங்கள் சின்னதாக வந்து ஏதாவது பர்ஸ் ஏதாவது போடுற மாதிரி இருந்தாலும் சரி, பெருசாக இல்லை நான் ஒயர் கூட போட போகிறேன், முக்கியமாக ஹேண்ட்பேக் போட போகிறேன், இல்லை ஒயர் கூட போட போகிறோம், நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது நீட்டாக கொடுக்கணும். அவங்க வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் எப்போவுமே ஒயரை வந்து நல்லா டைட்டாக போடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம கொலுசெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஜக்குற மாதிரி இதுவும் ஜக்கிரும். அதனால் நல்லா டைட்டாக போடுங்க எப்போவுமே. நாட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த 2 லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது 5வது லைனோட லாஸ்ட் அந்த பாக்ஸ் நாட்டில் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சிவன்கண் நாட் போடணும். சிவன்கண் நாட் முடிச்சுட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டம் இப்போ நம்ம போட்டிருக்கிறது சரிங்களா. பாட்டம்க்கு அப்புறமா நம்ம வந்து கார்னர்லாம் டர்ன் பண்ணி எப்படி நாட் போட போகிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேம் அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர் தனியாக வச்சிடலாம். பாருங்கள் பாட்டம் மட்டுமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்லிங் பேக்கோட பாட்டம் இது. இப்போது நம்ம இதிலேருந்து சிவன்கண் நாட் வந்து நம்ம எப்படி வந்து கார்னர் டர்னிங் பண்ணலாம் எப்படி என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டாச்சு. ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் விட்டுடுங்க. ஏன்னா இது ஸ்லிங் பேக்கு சின்ன பேக்குங்கிறதுனால கொஞ்சம் சொருகிற அளவுக்கு நீங்கள் விட்டால் போதும். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் நம்ம நார்மலு பாக்ஸ் நாட் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது. இது பாட்டம் கிடையாதுங்க. இப்போ போடுற நாட் வந்து பாட்டம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாட் தான் இப்போ நம்ம போடுறது. பாட்டமில் வந்து உங்களுக்கு நாட் கிளியராக தெரியணுங்கிறதுக்காக வச்சு நான் போடுறது. இப்போது அடுத்து சிவன்கண் நாட்டு. உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். அடுத்து சிவன்கண் நாட் இது. அடுத்து நார்மல் நாட்டு. அந்த மாதிரி இது வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே 2 சைடு இது 2 பேராக இருக்குது, இது 2 பேராக இருக்குது, இது பேரலாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இது 2 பேராக இருக்குது. மித்த எல்லா குடியிலுமே கார்னர் டர்னிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் சிவன்கண் நாட்டில் மட்டும் கொஞ்சம் அது நீங்கள் வயர் சொருகிற மாதிரி இருக்கும். அது எப்படி சொருகுறன்றதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஈஸி தான் சிவன்கண் நாட் கூட. உண்மையிலுமே ரொம்ப அழகான கூடைங்கள்லாம் சிவன்கண் நாட்டில் நிறைய இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பேக்கு உடன் ஹேண்டில் வச்சது தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து சிவன்கண் நாட்டில் தான் போடுறாங்க. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்காது. அந்த ஒரு ரீசனால் தான் இப்போது கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்றது காட்டுறேன். இப்போ இந்த ஒரு நாட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைடில் இங்கே பேரலாமல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம இந்த மாதிரி ஒயர் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இப்படியே சொருகிக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒயர் தனியாக தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இப்போது இதே அளவு எடுத்து
இங்கே நாம் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம வந்து உள்ளே சொருகணும். நான் எப்படி சொருகிறதுன்றது காட்டுறேன் பாருங்கள். இப்போது உள்ள ஒயரை நம்ம சொருகிடலாம். கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஒயர் ஈஸியாக சொருகணுங்கிறதுக்காக. ஒயர் சொருகினதுக்கப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ஒயரில் இப்படி உள்ளே சொருகிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் டைட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்துட்டோம். பாருங்கள் நீட்டாக இருக்குது. இப்போ நம்ம லூஸ் பண்ண இதெல்லாம் வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 அளவு நம்ம எடுத்து கட் பண்ண பாருங்கள், சைஸ் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் சமமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் அப்படியே உள்ளே விட்டு பாருங்கள், நம்ம எக்ஸஸாக சொருகுன மாதிரியே தெரியாது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை அப்படியே உள்ளே விட்டு இந்த பக்கமாக திருப்பி இந்த மாதிரி சொருகிடணும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் நார்மலாக இது நாட் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதுதான் வந்து ரன்னிங் ஒயரு. இப்போது இந்த பக்கத்தில் நார்மலாக லூப் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாட்டு கொண்டு வரணும். இதுதாங்க கார்னர் டர்னிங்கு. இப்போது அடுத்து இந்த நாட்டு இந்த கார்னர் டர்னிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த ரெண்டும் இப்போ சேர்த்து பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுவோம். அதனால தான் உங்களுக்கு இது மட்டும்தான் ஒரு மாதிரியாக தெரியும். ஏன்னா இது நம்ம எக்ஸஸாக வந்து ஒயர் சேர்த்து பண்ணுறதுனால இப்படி இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஒயர் முடிச்சதுக்கப்புறம் இது இப்போ செகண்ட் கார்னர் டர்னிங்கு. இப்போது பாருங்கள், இந்த ரெண்டு பக்கம் பேராக இருக்குது, இந்த பக்கம் பேர் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எல்லா சைடும் வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணி பண்ணணும். இப்போது இந்த அளவுக்கு ஒயர் எடுத்துக்கணும்.
இப்போது நம்ம ஒயர் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் பாருங்கள். இந்த சைடில் தனியாக இருந்துச்சுல ஒரு ஒயரு, அந்த ஒயரை வச்சு அளவு எடுத்து ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை இந்த ஒயர் உள்ள சொருகணும். எங்கே சொருகணும்னா இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இங்கே சொருகணும். அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்சமாக சொருகணும். இந்த இடத்துல சொருகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சொருகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், அவ்வளோதான், சொருகியாச்சு. இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். பட் நீங்கள் ஒரு முறை சொருகினதுக்கப்புறமாவும் இந்த பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு ஒயர் தெரியுதா? அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சைட்லேயும் சரி இந்த ஒயரையும் சரி டைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டு சைடையும் வந்து லெவல் செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பாருங்கள் சமமாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸ் இது பண்ணதை இந்த மாதிரி உள்ளே விட்டு பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இப்போது இந்த பக்கத்தில் இப்படி ஒரு நாட்டு, பாருங்கள். இப்போது இது வந்து ஷிவன்கன் நாட் போடணும். இந்த நாட் போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் தான் சொன்னல, கார்னர் டர்னிங் நாட் வந்து எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் முடிச்சு எப்படி வருதுங்கிறத. அவ்வளோதாங்க, முடிச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் அது தனியாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயரை வந்து நாம் போடணும். இது கார்னர் இவ்வளோதாங்க. இப்போது அடுத்து இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து ஷிவன்கன் நாட் போட்டிருக்கோம். அடுத்து நம்ம வந்து இந்த பக்கத்தில் நார்மல் நாட் போடணும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ரெண்டாவது கார்னர் டர்னிங்கு, இது மூணாவது கார்னர் டர்னிங்கு, இது நாலாவது கார்னர் டர்னிங்கு. பாருங்கள், கார்னர் டர்னிங் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம சென்டர் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டார்டிங் நாட்டு. ஸ்டார்டிங் நாட்டுக்கு வந்திருக்கோம் நாம். இப்போது ஸ்டார்டிங் நாட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது பார்க்கலாம். நம்ம எல்லா இதுலேயுமே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டோன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாட்டு எது, ஃபினிஷிங் நாட்டு எதுன்னு சொல்லி தெரியாது. ரொம்ப ஈவனாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்க. அதனால் இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் போக போகிறோம். ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு காட்டுறேன்.
இது லாஸ்ட் நாட்டு. இதுக்கு அடுத்து வந்து நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டு தான் இது. நடுவில் உங்களுக்கு தெரியுதுங்களா, நீங்கள் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் கேப் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. ஓகேங்களா? இப்போது நம்ம ஏணிப்படி முடித்து போட போகிறோம். இந்த ஒயரை நல்லா டைட் பண்ணி இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். இதுதான் ரன்னிங் ஒயரு. இந்த மேலே இருக்க ஒயரை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கணும். நாம் லூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த கீழேருந்து இப்படி வருது. ஏணிப்படி முடிச்சுக்கு ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம லூஸ் பண்ணாலும் அந்த ஒயர் உள்ள இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இப்போது நம்ம லூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒயரை வச்சு உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கணும். நார்மல் நமக்கு வந்து இப்போ பாருங்கள், நார்மல் நாட் மாதிரியே தான் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஏணிப்படி முடிச்சு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சிருக்கோம் எதுவுமே தெரில, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு தாங்க நம்ம ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணுறது. இப்போது நம்ம ஆல்ரெடி சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இங்கே கொண்டு வந்து சொருகிடணும். அப்படி இதை அடுத்தடுத்து சொருவிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் ஒயரையும் இதையும் நல்லா டைட்டாக போடணும். ரன்னிங் ஒயரை திரும்ப இப்படி மேலே கொண்டு வந்து அடுத்த லைனுக்கு நம்ம போடலாம். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ரன்னிங் ஒயர் இப்போது லூப் மாதிரி க்ரியேட் பண்ணோம். இப்போது நார்மல் நாட் மாதிரி தான். அவ்வளோதாங்க, அடுத்த லைனுக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போது இந்த பக்கத்தில் வந்து சிவன் கண் நாட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் தெரில, எங்கே எண்டிங் ஆகணும் தெரில. ரன்னிங் ஒயரை வந்து எப்படி வந்து நம்ம கட் பண்ணாமல் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு லைனுக்கும் கட் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வந்து பேக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் சில இடத்துல விட்டுரும். அதனால் எல்லா டைமும் வந்து கட் பண்ணி பண்ணுறதை விட ஏணிப்படி முடிச்சு தான் பெஸ்ட்டு. அது பாட்டுக்குள்ளே இருக்கும், நீங்கள் அடுத்த டைம் வந்து இது பண்ணும்போது பண்ணிக்கலாம். நான் இப்போ பாருங்கள் செகண்ட் லைன் வந்துட்டேன். அவ்வளோதாங்க, ஏணிப்படி முடித்தோம். ஈஸியாக தான் இருக்கும். சிவன் கண் நாட்டில் ஸ்லிங் பேக் போடுறதும் ஈஸி. நான் இது ஃபுல்லாக வந்து இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது எல்லாமே நான் பின்னிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பின்னிட்டோம். பின்னது இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் சைடில் வந்து டீரிங் வச்சுருக்கோம். தெரியுதுங்களா உங்களுக்கு, டீரிங் வச்சுருக்கோம். நம்ம என்ன ஹேண்டில் வந்து நம்ம வந்து வேறு இதில் கொடுக்க போகிறதுனால, மெட்டலில் கொடுக்க போகிறதுனால ரிங்கு சில்வர் கலர் ரிங் வந்து டீரிங் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நமக்கு பேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து தான் நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைடு பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் இன்னொரு சைடு பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம இந்த மூடி மாதிரி இப்படி வந்து க்ளோஸ் ஆகும், அதுக்காக தான் நம்ம இப்படி விட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பின்னதுக்கப்புறமா எப்படி க்ளோஸ் பண்ணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த சைடில் இந்த லைன் வந்து சின்னதாக இருக்குது, அதாவது நம்ம வந்து க்ளோசிங்காக விட்டது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஒரு 2 ஒயரும் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கேருந்து வர ஒயர் வந்து பெருசாக இருக்குது, இந்த 2 ஒயரும் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்து சொருகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இப்போது நம்ம இங்கேருந்து பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்து இப்போ இது உள்ளே வந்து நம்ம நீட்டாக சொருக போகிறோம். அது எப்படிங்கிறது காட்டுறேன். இப்போ நாட் பாருங்கள், உங்களுக்கு நாட் வந்து இங்கே வந்து நார்மல் நாட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நாட் வந்து சிவன் கண் நாட்டு. இங்கே பாருங்கள் ரன்னிங் ஒயர் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா, தனியாக எடுத்து நான் இது பண்ணுறேன்.
அதே மாதிரி நீங்களும் ரன்னிங் ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு சொருகிட்டு அடுத்ததாக வந்து நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து இது இப்போ நம்ம ஸ்லிங் பேக்குள்ளே வச்சு சொருகிறதுனால நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இதை பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் நாட் வந்து நார்மல் நாட்டு. நல்லா டைட்டாக போடணும் ஒரு ஒரு நாட்டுமே. அடுத்து பாருங்கள், சிவன்கண் நாட்டு. இப்போல்லாம் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறதே இந்த வந்து ஒயர் பேஸ்கெட், இந்த மாதிரி ஒயர் கூடையில் வந்து இந்த ஒயர் கூட போகிற ஒயரில் வர பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு, ஆஃபீஸ் கூட இந்த பேக்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஷனபிளாக இதுதான் பார்க்குறாங்க. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதுமே வந்து இந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க. ஸோ நான் இப்போ பாருங்கள், இங்கேருந்து வந்து நான் இந்த பக்கத்தில் இந்த சின்ன ஒயர் இருக்க வரைக்கும் நான் பின்னிட்டு வர போகிறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து பின்னிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த எட்ஜுக்கு மேலே கொஞ்சமாக வந்து சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அதை இந்த இப்போ லாஸ்ட்டாக கடைசியாக வந்து ஒரு இது ரன்னிங் ஒயர் வந்து இது பண்ணோம் பார்த்தீங்களா, அது உள்ள சொருகிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக சொருகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேஸ்கெட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்லிங் பேக்கு நம்ம இந்த மாதிரி சொருகிறோம். இன்னும் கொஞ்சம் சொருகணும். பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக சொருகிட்டோம். நாம் தெரியுதுங்களா, சொருகியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஒயரையும் வந்து இந்த பக்கத்தில் நம்ம சொருகணும். இப்போது இந்த ஒயரையும் சொருகிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லிங் பேக்கு, அப்புறம் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி, க்ளவுச்சஸ் மாதிரி எல்லாம் செய்யும்போது, நம்ம கிளச்செல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம ரொம்ப கிட்ட வச்சு பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஒயர்லாம் வந்து குச்சி குச்சியாக நிற்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ இப்போது இந்த பக்கமும் சொருகியாச்சு. இப்போது அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, உள்பக்கமாக சொருகணும். உள்பக்கமானா எப்படின்னா, இப்போ உங்களுக்கு சென்டரில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் எப்போவுமே 1 2 3 இந்த 3ஆவதில் சொருகணும். நீங்கள் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எந்த ஒயர் எடுத்துக்கிட்டாலும் தெரியுதுங்களா, எந்த ஒயர் எடுத்துக்கிட்டாலும் இப்போ 3ஆவதாக நம்ம சொருக போகிறோம். பாருங்கள்,
ஒரு 4 நாட் வரைக்கும் நீட்டாக சொருகிட்டே போகலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், சொருகிருக்கும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி ஃபுல்லாகவே சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸ்லிங் பேகு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது நம்ம மேலே இங்கே க்ளோஸிங்காக நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளே எவ்வளோ அழகாக நீட்டாக சொருகிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சொருகி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம இப்போ இது க்ளோஸிங் எப்படி பண்ணுன்றது பார்க்கலாம். இப்போது ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துக்கிட்டு சொருகிற அளவுக்கு விட்டுடலாம். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து நார்மல் பாக்ஸ் நாட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து சிவன் கண் நாட்டை தான் போடணும். இங்கே பாருங்கள், சொருகிற அளவுக்கு விட்டுருக்குண்ணா. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே இப்போது நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டே வரணும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் வந்து போட்டாச்சு. இப்போது இதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்து போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் இடம் ஏதோ கட் பண்ணுற அளவுக்கு, சொருகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து ஒயர் வந்து பின்னிகிட்டே வரணும். பின்னிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லிங் பேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்ன் வரும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இது பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து விட்டுருக்கோம். இதே மாதிரி இப்போ அடுத்தடுத்த லைன் வந்து பின்னிட்டே வந்து இந்த க்ளோசிங் பேட்டர்ன் மாதிரி இப்படி வரணும். இது ஆக்சுவலி இப்படி க்ளோசிங் மாதிரி வரும். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், பேக் ஃபுல்லாகவே இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய ஸ்லிங் பேகு இல்லை கிளச்சஸ் கூட சொல்லலாம். இது நம்ம ஸ்லிங் பேக் பேட்டர்னுக்காக தான் நம்ம இங்கே வந்து டி டைப் ரிங் வச்சுருக்கோம். ஸோ ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபேன்சியாக வந்து கையில் வந்து பர்ஸ் மாதிரி கொண்டு போனோம்னாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், மேக்னெட் வந்து இன்னும் இன்சர்ட் பண்ணலை. ஜஸ்ட் இது வந்து பாயிண்ட்டுக்காக தான் இங்கே வச்சுருக்கிறது. மேக்னெட் வச்சதுக்கப்புறமா இன்னும் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், எங்கேயுமே பிசுறு இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பழகி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஜோஸ் கிராஃப்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.